ஒரு காட்டுல காகம் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு எப்போதுமே மற்ற பறவைகளை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஒரு நாள் அது ஒரு மயிலை பார்த்துச்சு. அதோட அழகு அத கண்ணை ஈர்த்துச்சு. இவ்வளவு அழகான நிறங்களான்னு பார்த்தாது. நானும் அப்படியே மாறினா எப்படி இருக்கும், நானும் அதே மாதிரி மாற நினைக்கிறேன்னு நினைச்சிச்சு. அது தரையில கடந்த கலர் கலர் இறகுகளை எல்லாம் சேகரிச்சு தன்னோட உடல்ல போட்டுக்குச்சு. பிறகு மயில் கூட்டத்தோட போய் சேர்ந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மயில்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்து நீ எங்களோட இனத்தான் இல்லைன்னு சொல்லி அதை துரத்தி விட்டாங்க. நீ உண்மையான மயில் இல்லைன்னு துரத்துனாங்க. அவமானப்பட்ட காகம் மறுபடியும் தன்னோட கூட்டத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு தன்னோட கூட்டத்துக்கு வந்துச்சு. ஆனா அங்க உள்ள காகங்கள் அதை ஏத்துக்கிறல. நீ எங்களை விட்டு போயிட்டல, நீ இங்கிருந்து போன்னு காக்க கூட்டங்கள் எல்லாம் வரட்டுச்சு. அப்பதான் காகத்துக்கு புரிந்துச்சு, நம்மள மாதிரியே இருக்கிறது தான் நல்லது. மற்றவங்கள போல நடிக்க ஆரம்பிச்சோம்னா அங்கேயும் நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க, நம்மளோட இனமும் நம்மளை சேர்த்துக்கிறாதுன்னு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய தனித்தன்மைய நம்ம மதிக்க கற்றுக்கிறணும்.